வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 உடைய அசோக் லேலண்ட் தோஸ்த் ஸ்ட்ராங் எல்எஸ் இந்த மினி ட்ரக்கோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோஸ்த் எல்எஸ் உடைய ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸு, டைமென்ஷன், வாரண்டி இது பற்றினா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வண்டியோடைய ரியர் வியூ லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரக்கோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6.91 to 7.40 லட்சம் வருது. இந்த ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி குறையும் இல்லை ஏறும். எக்ஸாக்டான ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் லுக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வண்டியுடைய ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் வைப்பர் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனுக்கான ஹெட்லாம்ப் செட்டப் வந்து இருக்குது. வண்டியுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டுக்கான பேஜிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைலாண்டுக்கான லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங்கான டேப் வந்து கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலருக்கான பம்பர் வந்து இருக்குது. வண்டியுடைய கலர் ஒயிட் கலரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது. இப்போது இந்த வண்டியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். வண்டியுடைய இன்ஜின் 1.5 லிட்டர் iGen 6 டெக்னாலஜி BS6 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் வண்டி. வண்டியுடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 70 ஹார்ஸ் பவர். அதுக்கப்புறம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 170 நியூட்டன் மீட்டருக்கான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியுடைய GVWன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் 2590 kgக்கான கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வந்து இருக்குது. பேலோடு கெப்பாசிட்டி 1375 kg. மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 19.6 km/லிட்டர் வந்து கொடுக்குது. பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் பேக் சைடில் ட்ரம் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரிஜிட் சஸ்பென்ஷனு, ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பேராபாலிக் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங்கான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாடியோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.7 மீட்டருக்கான லென்த்தும் 5.3 மீட்டருக்கான வித்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோடைய கெப்பாசிட்டி 40 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டியாக வந்து இருக்குது. வண்டியுடைய கிரேடபிலிட்டி அதாவது மேடு ஏறும் திறன் அது பார்த்தீங்கன்னா 32.27%க்கான கிரேடபிலிட்டி வந்து இருக்குது. டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 185 R14 LT 8க்கான டயர் சைஸாக வந்து இருக்குது. டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்கல, எல்லாமே வந்து டியூப் டயர் தான். இப்போது வண்டியுடைய இன்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் ப்ளஸ் ஒரு கோ டிரைவர் உட்காந்துட்டு போகிறதுக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி. வண்டிக்கான டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 கியர் வந்து ஃபார்வேர்டு, ஒரு கியர் வந்து ரிவர்ஸு. கிளச் பிளேட்டோடைய டயான்னு பார்த்தீங்கன்னா 240 mmக்கான கிளச் பிளேட்டோட டயா வந்து இருக்குது. வண்டியுடைய வீல் பேஸு 2350 mm. வண்டிக்கான ஓவரால் லென்த்து 4485 mm. வித்து வந்து 1620 mm. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1835 mm. டிஜிட்டலுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிங்கான ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் டைப்பு. பார்க்கிங் பிரேக்குக்கான லிவர், 5 ஸ்பீடுக்கான கியர் ராடு. மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுக்கல, அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பேக் சைடில் வென்டிலேஷன் கிளாஸு, அதுக்கப்புறம் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சன்வைசர். இந்த எல்எஸ் பார்த்தீங்கன்னா கேபின் வித்து சேசஸாகவும் கிடைக்கும், இல்லை கேபின் வித்து லோட் பாடி ஆப்ஷனோடய வந்து கிடைக்குது. இந்த எல்எஸோடைய வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான வாரண்டி, அப்படி இல்லைனா 2 லட்சம் கிலோமீட்டருக்கான வாரண்டி வந்து கம்பெனி சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த அசோக் லேலண்டோடைய தோஸ்த் ஸ்ட்ராங் எல்எஸோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன அடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.